அபிஷேக் ஷர்மா அதிரடி. இந்திய பந்துவீச்சாளர்கள் மற்றும் சூரியகுமார் வியூகத்தில் அதிரடியான வெற்றி. தொடரை வென்ற இந்திய அணி. 5வது டி20 போட்டி மும்பை மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் இந்திய அணியை பேட்டிங் செய்ய சொன்னார். பாவம், அவரே தேடிக்கொண்ட வினை போல. மும்பை மைதானம் பேட்டிங்க்கு எதுவாக இருக்கும் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டனர். இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் பந்தில் இருந்து அதிரடியை காட்டி வந்தது. சஞ்சு சாம்சன் 7 பந்துகளில் 2 சிக்சர் ஒரு பவுண்டரி 16 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். சஞ்சுக்கு வந்த சோதனை இந்த தொடரில் அவர் ஜொலிக்கவே இல்லை. பின்னர் இறங்கிய திலக் வர்மா 24 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். இந்த தொடரில் சஞ்சுவை விட குறைந்த ரன்கள் எடுத்து 5 போட்டிகளில் சொற்பரனில் ஆட்டம் இழந்தார் சூரியகுமார் யாதவ். கடந்த போட்டியில் அதிரடி காட்டிய சிவம் துபே இந்த போட்டியிலும் 13 பந்துகளில் 2 சிக்சர் 3 பவுண்டரிகள் அடித்து 30 எண்களில் ஆட்டம் இழந்தார். பின்னர் இறங்கிய ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் தலா 9 ரன்களில் ஆட்டம் இழந்தனர். கடைசியாக அக்சர் படே 11 பந்துகளில் 15 ரன்கள் எடுத்தார். தொடக்கத்திலிருந்து அதிரடி காட்டிய சிக்சர் மன்னன் அபிஷேக் ஷர்மா 54 பந்துகளில் 13 சிக்சர்கள் 7 பவுண்டரிகள் 135 ரன்கள் குவித்தார். இந்த அபிஷேக்கின் அதிரடி ஆட்டம் எதிரணியினரை கூட ரசிக்க வைத்தது. அபிஷேக்கில் பயிற்சியாளர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் இன்று மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். அபிஷேக் ஆடியது அப்படி ஒரு ஆட்டம். மொத்தத்தில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்கள் குவித்தது. இங்கிலாந்து தரப்பில் பந்து வீச்சு பெரிதாக எடுபடவில்லை. அனைத்து பந்து வீச்சாளர்களும் அடித்து துவைக்கப்பட்டனர். பிரைடன் காஸ் 4 ஓவர்கள் பிசி 38 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டை வீழ்த்தினார். மார்க் வுட் 2 விக்கெட் எடுத்தார். 248 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை கடக்க இங்கிலாந்து அணி கண்டிப்பாக அதிரடியாக விளையாடுவார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தவிடு பொடியாகின. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இங்கிலாந்து வீரர் ஃபெல் சால்ட் இந்த போட்டியில் தான் 23 பந்துகளில் 3 சிக்சர் 7 பவுண்டரிகளுடன் 55 ரன்கள் எடுத்து போராடினார். பின் வந்த அனைத்து பேட்ஸ்மேன்களும் ஓரிலக்கத்தை தாண்டவில்லை. ஜேக்கப் பெல்தால் 10 ரன்கள் எடுத்தார். 10.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 97 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது. சரியாக 150 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. முகமது சமி 3 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தனர். அபிஷேக் ஷர்மா தொட்டதெல்லாம் தங்கம் என்பது போல 135 ரன்கள் அடித்தது மட்டுமல்லாமல் ஒரு ஓவர் வீசி 3 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் தூக்கினார். கடந்த போட்டியில் சிவம் துபே பதிலாக ராணா பந்துவீச்சு சர்ச்சை எழுந்தது. இந்த ஆட்டத்தில் சிவம் டுபே பந்துவீச்சில் நன்றாக விளையாடி வந்த சால்ட் அவர்களின் விக்கெட்டை வீழ்த்தினார். 2 ஓவர்கள் வீசி 11 ரன்கள் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்தார். தோல்விக்கு பின் பட்லர் பேசியது, நான் நிறைய இன்னிங்ஸ்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அபிஷேக் சர்மா ஆடியது போல ஒரு சிறந்த இன்னிங்ஸை நான் பார்த்ததில்லை. எவ்வளோ கிரிக்கெட் பார்த்திருக்கேன், இதுதான் பெஸ்ட். தொடரை இழந்தாலும் ஆறுதலா இருக்கு என்று கூறியுள்ளார் பட்லர். அபிஷேக் ஷர்மா எல்லா பந்தையும் சிக்சருக்கு பறக்க விட்டார். எப்படி அடிச்சாலும் குருவை மிஞ்ச முடியவில்லை. 17 பந்தில் அபிஷேக் ஷர்மா 50 ரன்கள் அடித்துள்ளார். ஆனா யுவராஜ் சிங் சாதனையான 12 பந்துகளுக்கு 50 ரன் சாதனையை முந்த முடியவில்லை. வருங்கால சூப்பர் ஹீரோ அபிஷேக் சர்மா தான். ரோஹித் ஷர்மா 35 பந்தில் 100 அடித்து இருந்தார். அபிஷேக் சர்மா 37 பந்தில் அடிச்சு இருக்கிறார். 24 வயதுடைய இளம் வீரர். இது 2வது 100 ரன்கள், அதுவும் டி20 போட்டியில். நல்ல அடிச்சுட்டு இருந்தா கிட்டத்தட்ட டேவிட் மில்லர் சாதனை முறியடிக்க வேண்டியது. அபிஷேக சர்மா 12 பந்து. சர்ச்சைகளுக்கு பதிலடி தந்த சிவம் துபே. வாயடைத்து போன இங்கிலாந்து அணி. இந்தியா சாதனை வெற்றி. பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா மற்றும் தலைவர் ரோஜர் பினி கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு டி20 கோப்பையை வழங்கினர்.